இந்த மூச்சு காத்தை பயன்படுத்தி இந்த 2 கலையும் பயன்படுத்தணும். ஒண்ண மட்டும் கிடையாது. அந்த குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் பயன்படுத்தி விந்து கலையத்தை கடைஞ்சு பதங்கப்படுத்தி அது சாதாரண விந்து பரவிந்து. ஸோ அந்த ஆவி வந்து உருவாக வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. வாசி யோகம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாசினா என்ன? வாசின்றது நமக்குள்ள இருக்கா இல்ல வேற எதுவும் பயிற்சி முறைகளா அப்படின்ற கேள்வி பல பேர்த்துக்கிட்ட பல விதமா இருக்கு. அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அதற்கான பதிலா தான் இந்த வீடியோ உங்களுக்கு அமையும். இந்த வாசினா என்ன அப்படிங்கிறத பத்தி அகத்தியர் தன்னோட நூலான அகத்தியர் அந்தரங்க தீட்சை விதி அப்படின்ற ஒரு தலைப்புல எழுதியிருக்கக்கூடிய பாடல்ல வந்து இந்த வாசியை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. அதுல வரக்கூடிய பாடலோட முழு விளக்கத்தை நாம அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இதுல வாசினா என்ன அப்படிங்கிறத பத்தி அகத்தியர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விளக்கத்தை மட்டும் எடுத்து பார்க்கலாம். அதுல வரக்கூடிய அந்த பாடல்ல 3வது வரியும் 4வது வரியும் மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்ப அந்த பாடல் வரிகள் என்னங்கிறது பார்த்தலாம். தோணவே மூலமென்ற ஆதாரத்தில் துளங்கி நின்ற ஆவியடா வாசியாச்சு. இந்த 3வது 4வது வரி இதுலதான் வாசின்றது எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா துளங்கி நின்ற ஆவியடா வாசியாச்சு. இப்ப நம்ம வந்து வாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை குறிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு காத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த மூச்சு காற்று அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு தேவையான ஒரு வாயு, ஆக்சிஜன். இது உள்ள போய் எல்லா செல்களுக்கும் உணவா மாறுது, காற்றா பிராணனா மாறுது. நம்ம உடல்ல வந்து 10 விதமான காற்றுக்கள் வந்து நம்ம உடலை வந்து சீரமைக்கக்கூடிய இயக்கக்கூடிய ஒரு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத திருமந்திர பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிராணன், அபானன், உதானன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 காற்று இருக்கு. அதுல தனஞ்சயன் அப்படின்ற ஒரு காற்றை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். தனஞ்சயன் அப்படிங்கிறது நம்ம உடல்ல வந்து ஒரு செகண்டுக்கு 223 மின்னதிர்வுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த மின்னதிர்வுகளை வந்து உடல் முழுக்க கொண்டு போய் சேர்த்து உடல் இயங்குறதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியதுதான் மற்ற காத்து எல்லாமே. பிராணன் அப்படிங்கிறது இருந்தாதான் மற்ற எல்லா வேலையும் செய்யும். அந்த தனஞ்சயன்ல இருந்து உருவாகக்கூடிய அந்த மின்னதிர்வுகளை வந்து மற்ற 9 வாயுக்களும் உடல் முழுக்க இயக்குறதுக்கான ஒரு சேவைகளை வந்து பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல இந்த தனஞ்சயன் அப்படிங்கிறது நம்ம உடல்ல போதுமான அளவு இருந்ததுன்னா நம்ம எப்பவுமே உற்சாகத்தோட நல்ல ஒரு ஆற்றலை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய சிந்தனைகள் கூட பிரபஞ்சத்தோட இணைகிற அளவுக்கு இருக்கும். கர்ணன், அர்ஜுனன் போன்ற வீரர்கள் அளவுக்கு நம்ம கிட்ட வந்து உத்வேகம், ஆற்றல் நிறைஞ்சிருக்கும். ஞானம் அப்படிங்கிறது ஊற்றெடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. அர்ஜுனனை வந்து கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்கன்னா தனஞ்சயன் தான் கூப்பிடுவாரு. என்ன காரணம்னா அவன் எப்பவுமே தூங்க மாட்டான். ஆற்றலோட சோர்வடையாம இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த காற்று அவனுக்குள்ள நிறைஞ்சு இருக்கிறதுனால அவனை அந்த பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம வந்து ஆக்டிவா சுறுசுறுப்போட சோர்வு இல்லாம இருக்கணும், எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறணும் அப்படின்னா தனஞ்சயன் காத்து போதுமான அளவு இருந்ததுனாவே போதும். இந்த தனஞ்சயன் காத்து அப்படிங்கிறது வந்து உடல்ல எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா அதை தான் இந்த பாட்டுல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. தோணவே மூலம் என்ற ஆதாரத்தில். தோணவே அப்படின்னா ஒரு நம்மளுடைய எண்ணங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல குவிக்கிறது. இது எனக்கு தோணுச்சு, எனக்கு வந்து இங்க வலிக்குது அப்படின்னா எனக்கு வலிக்கிறது மாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல. நெஞ்சுக்குள்ள ஒரு பெயினா இருக்கு, உடம்பு வந்து ஏதோ பண்ணுது, ஏதோ பண்றது போல தோணுது. அப்போ வந்து நம்மளுடைய மனம் வந்து ஒருநிலைப்பட்டு உள்ளுக்குள்ள எதையோ ஒரு விஷயத்த கவனிக்கிறதுக்கு சமம் தான். அதை தான் இந்த வார்த்தையில வந்து அகத்தியர் பெருமான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. தோணவே மூலம் என்ற ஆதாரத்தில். சரி, நம்ம எதை உள்ள நினைச்சு பார்க்கணும், டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலம் என்ற ஆதாரம். மூலம் அப்படிங்கிறது மூச்சு காத்துன்னு நம்ம ஏற்கனவே பல பாடல்கள்ல பார்த்தாச்சு. இப்போ மூலம் என்ற ஆதாரம், இந்த மூச்சு காத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது
இப்போ நம்ம மூச்சு வாங்குறோம், இது வந்து 3 விதத்தை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இடக்கலை, பிங்கலை, சுழுமுனை. இந்த 3ம் பார்த்தீங்கன்னா சங்கமிக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூலாதாரம் அப்படிங்கிறதும் ஆகினை துரியம். இப்போ நம்ம யோக கலைகளில் வந்து தியானத்தை நம்ம கையாளுறோம் அப்படின்னம்னா மூலாதார சக்கரத்தில் உணர்வை வந்து சீக்கிரமா உணர்வோம். அதே ஆகினை துரியமும் நமக்கு வந்து தெரியும். மற்ற சக்கரங்கள்ல வந்து அவ்வளோ சீக்கிரத்துல வந்து உணர முடியாது. அதுக்கு வந்து பலவித பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும். சுழுமுனை நாடி ஓப்பன் ஆகணும். நம்மளுடைய இடக்கலை பிங்களை வந்து பின்னி பிணையணும். இந்த அரச மரத்தடியில வச்சிருக்கக்கூடிய பாம்பு சிலை போல பின்னி பிணையணும். அதெல்லாம் இந்த பாடல்ல அடுத்தடுத்த வரிகள்ல அகத்தியர் பெருமான் சொல்லியிருக்காரு. அதை பத்தி அந்த முழு பாடலோட விளக்கத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த 2 வரிகளை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம மூச்சு காத்து வந்து உள்ள போயிட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கு. அப்போ உள்ள ஒரு பாலம் இருக்கு, அதாவது உள்ள போய் நிற்கக்கூடிய இடம், திரும்ப திரும்பக்கூடிய இடம், அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு மாட்டோம். வெளியில போகுது, வெளியில போய் எங்க முடியுது, திரும்ப எப்படி இழுக்க ஆரம்பிக்குது. அப்போ வெளியில ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, 2 பாலங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய விஷயம் தான் அந்த மூலாதாரம், உள்ளுக்குள்ள போறது, போய் திரும்பி ரிட்டர்ன் வர்றது. இப்போ நம்ம உள்ள இழுத்து விடக்கூடிய இந்த காத்து வந்து நம்ம உடல் முழுக்க பரவுனதுக்கு அப்புறம் மூலாதார சக்கரத்துக்கு உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. பிராணாயாமத்துல அடுத்தடுத்த நிலை போகும்போது நமக்கு வந்து வெளி மூச்சு வந்து அதிகமா இருக்காது, உள்மூச்சு தான் அதிகமாகும். ஏன்னா இந்த பாலத்துக்கும் உள்முகமா போய் பிரபஞ்சத்தோட இணையக்கூடிய இன்னொரு பாலமும் இருக்கு. அதை வந்து ஆக்டிவேட் ஆகும்போது அதுதான் அந்த சுழுமுனை நாடி. ஆக மூச்சுக்கு மூலம், மூலம் என்ற ஆதாரம். ஏன்னா நமக்கு வந்து பிரம்மஞானம் அப்படிங்கிறது வரும்போது நமக்கு வந்து அது அங்க இருக்கக்கூடிய ஆதாரம். நம்ம பிண்டத்துல இருந்து அண்டத்துக்கு பயணம் பண்ணதுக்கு அப்புறம் மூலாதாரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இடம் இருக்கு. அதை வந்து அடுத்தடுத்த நிலைகள் போகும்போது பார்க்கலாம். அங்க இருந்து போய் டச் பண்ணக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து நார்மலா பௌதீக நிலையில இருக்கிறதுனால நமக்கு மூலம் என்ற ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மூலாதாரம் தான். மூலம் என்ற ஆதாரத்தில் துலங்கி நின்ற ஆவியடா வாசியாச்சு. துலங்குதல் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் துலங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. துலங்குதல் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே போறது, உயர்ந்துகிட்டே போறது, வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போறது. அதை தான் இந்த துலங்குதல் அப்படின்ற வார்த்தையின் மூலமா சொல்லுவாங்க. இப்போ ஓரறிவு தாவரம் அடுத்த நிலைக்கு, அதாவது ஓரறிவுல இருந்து அதே இடத்துல இல்லாம 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவுன்னு வளர்ந்துகிட்டு வருது பாருங்க, பெருகிக்கிட்டு போகுது பாருங்க, அடுத்தடுத்த நிலைக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. அதை தான் வந்து துலங்குதல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 6 அறிவு வந்துட்டோம். அடுத்து நம்ம பயணம் பண்ணக்கூடிய அந்த நிலைக்கு அது நமக்கு உதவியா இருக்கிறதுனால, மூலமா இருக்கிறதுனால துலங்கி நின்ற ஆவியடா வாசியாச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். நம்ம வந்து ஆக்டிவா பிரில்லியண்டா என்னங்கிறத யூகிச்சு நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த தனஞ்சயன் காத்து நம்ம கிட்ட அதிகமா இருக்கணும். ஆற்றல் எப்பவுமே வெளிப்படுத்தி அந்த நிலைக்கான பயணத்துல முழுசா பயணப்படணும்னா நமக்கு ஒரு இது சக்தி தேவைப்படுதுல, அந்த இதுக்கு இது காரணமா இருக்கிறதுனால துலங்கி நின்ற ஆவியடா அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து அகத்தியர் சேர்த்திருக்காரு. ஆவியடா அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, இப்ப மூலம் என்ற ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு மூலாதாரத்தை நம்ம பார்த்தோம். இந்த மூலாதாரத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா விந்துக்கலையம். அங்க மூலாதாரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு, செக்ஸுவல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு வந்து மூலமாகவும் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பிறப்பு அங்கிருந்து தான் உருவாச்சு. அந்த விந்துக்கலையம் என்னைக்கு உடையுதோ அன்னைக்குதான் நமக்கு இறப்புன்றதும் சங்கமிக்குது, வருது. ஆக மூலம் என்ற ஆதாரத்தில் துலங்கி நின்ற ஆவியடானா அந்த விந்துவை மேலே ஏற்றணுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது இயலாத காரியம். என்ன காரணம்னா அது தப்பான ஒரு வழி. இந்த விந்துவை வந்து பதங்கப்படுத்தணும், கடையணும். அதுக்கான பயிற்சி முறை தான் காயக்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நவீன உலகத்துல நமக்கு வந்து வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் வந்து காயக்கல்ப பயிற்சியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிக உயர்ந்த ஒரு பயிற்சி. நம்ம விந்துவை வந்து தடமாவும் திரவாவும் மாத்தி அதை கடைஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய சுத்த சக்தி, ஓஜஸ் சக்தின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தூய்மையானது. இப்ப ஆவி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன, வெப்பமும் காத்தும் சேர்ந்ததுதான் ஆவி. அதை தான் இங்க சொல்றாங்க, துலங்கி நின்ற ஆவியடா வாசியாச்சு. இப்ப கடையிறதுன்னா பருப்பு மத்த வச்சு கடைய முடியுமா நம்ம விந்துக்களை? இதுல முடியாது. அப்போ வந்து அதை வந்து பதங்கப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு காத்து சந்திரக்கலை, சூரியக்கலை, குளிர்ச்சி, வெப்பம், இது ரெண்டையும் பயன்படுத்தி
அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ சூரிய கலையை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி அங்கே வந்து சூட்டை கொடுத்தோம் அப்படின்னம்னா, சூட்டோட அந்த குளிர்ச்சி சேரும் போது, இப்போ ஒரு சூடான கல் இருக்கு, நல்லா சூடா இருக்கு, அதுல வந்து லைட்டா தண்ணியை விடுங்க, உடனே அது வந்து ஆவியா மாறும், அதுல இருந்து ஒரு ஆவி வெளிப்படும். ஸோ விந்துக்கலையும் மூலாதாரம். இப்போ நம்ம மூச்சு காத்தோட பஸ் ஸ்டாண்டு எண்டு பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா மூலாதார சக்கரம். இந்த மூச்சு காத்தை வந்து பயன்படுத்துகிறோம் பிராணாயாம பயிற்சியின் மூலமா ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணி நீங்க அங்க தோணவே மூலம் என்ற ஆதாரத்தில் உங்களுடைய மனசை வந்து ஒன்றுபடுத்தணும். இந்த பிராணன் மனம் ரெண்டும் இணைஞ்சாதான் இந்த தனஞ்சயன் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத திருமந்திர பாடல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த தோன்றது நம்மளுடைய மனசை கொண்டு போய் எங்க வைக்கிறது? தோணுதல் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுது? நம்ம மனம் மூலமா தானே வேலை செய்யுது. என்னோட மனசு அங்கேயே இருக்குப்பா, இங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப என்னன்னா நம்மளுடைய மனம் எங்க இருக்கோ அங்கதான் வாயு இருக்கு அப்படின்னு சொல்லி அகத்தியர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. வாயு எங்குண்டோ அங்கே மனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இந்த மூச்சு காத்தை பயன்படுத்தி இந்த ரெண்டு கலையும் பயன்படுத்தணும், ஒன்றை மட்டும் கிடையாது. அதுக்கான பயிற்சி முறைகள்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் பயன்படுத்தி விந்து கலையத்தை கடைஞ்சு பதங்கப்படுத்தி அதுல இருந்து வரக்கூடிய ஆவியடா வாசியாச்சு, அதுதான் வாசி. அதுல இருந்து வரக்கூடிய அந்த கல்லுல சூடான கல்லுல தண்ணி விட்டா அதுல இருந்து ஒரு ஆவி பறக்கும், குளிர்ச்சியும் வெப்பமும் சேரும் போது. அது போல இந்த விந்து கலையத்துல அது ரெண்டும் சேரும் போது அங்க இருந்து வரக்கூடிய அந்த ஆவி தான். இப்ப நம்ம கிட்ட அந்த ஆவி உருவாக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம உடல்ல வந்து ரெண்டுமே மாத்தி மாத்தி இயங்கிக்கிட்டு தான் இருக்கு, சூரியக்கலை சந்திரக்கலை. ஆனா வயசு ஆக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு தகுந்த மாட்டோம், செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்த மாட்டோம், உறங்கக்கூடிய நேரங்களுக்கு தகுந்த மாட்டோம், எண்ணக்கூடிய எண்ணங்களுக்கும் தகுந்த மாட்டோம். நம்ம உடல் வந்து பழுதடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் வயோதிகம், வலி, நோய், மரணம் அப்படிங்கிறது நமக்கு வந்து உருவாகிக்கிட்டே இருக்கு. அப்ப அதை நம்ம சீரமைச்சுக்கிட்டே இருக்கோம், சரி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரக்கலைன்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி நம்ம உடலை வந்து எப்பவுமே சமநிலையில வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம விந்துவை வந்து தரமா திடமா வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பயிற்சி இயற்கையாவே நம்ம சின்ன வயசுல வந்து ஒரு 14 வயசுக்கு முன்னாடி, அதுவும் ஒரு வயசுல இருந்து 3 வயசுக்குள்ள ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அப்ப இதை நம்ம திரும்பவும் அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னம்னா நம்ம கிட்ட வந்து அந்த வாசி அப்படின்ற அந்த ஒரு ஆற்றல் வந்து ஓஜஸ் சக்தி உருவாகிக்கிட்டே இருக்கும். அதை குறையாம பார்த்துக்க வேண்டிய ஒரு கலை தான் யோக கலைன்னு சொல்லியிருக்காங்க, வாசி யோகம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வாசி அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா விந்து கலையத்துல இருக்கக்கூடிய விந்து, பெண்கள் ஆண்களா இருந்தா விந்து, பெண்களா இருந்தா நாதம், அதுல இருந்து உருவாகக்கூடிய ஒரு ஆற்றல் தான் வாசின்னு சொல்லியிருக்காங்க. ஓஜஸ் அப்படின்னு சொல்லி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சுத்த சக்தி, சாதாரண விந்து, பரவிந்து அப்படின்னு சொல்லி மாறும் அப்படின்றத வள்ளலார் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஆவி வந்து உருவாக நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு அதை வந்து கையாளும் முறையில கையாண்டு பயணப்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் சித்தர்கள் அடுத்தடுத்த வரிகள்ல சொல்லியிருக்காரு. அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வாசி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுற அளவுக்கு சொல்லியிருக்கேன்ற நம்பிக்கையில இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.